ஹார்முஸ் ஜலசந்தியை மீட்க போர்க்கப்பல்களை அனுப்புங்கள். உலக நாடுகளை தட்டி எழுப்பும் டிரம்ப். உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் எரிவாயு சப்ளை செய்யும் முக்கிய நீர் போக்குவரத்து வழியாக ஹார்முஸ் ஜலசந்தி விளங்குகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியவை இணைந்து கூட்டுதல் தாக்குதல் நடத்தியதால் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தி மூடுவதாக அறிவித்துள்ளது. இதன் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கடலுக்குள் சமாதிதான் என எச்சரித்துள்ளது. இதனால் உலகம் முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் இந்த சூழலில் உலக நாடுகளின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய போர்க்கப்பல்கள் அனுப்பப்பட வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் விடுத்துள்ள செய்தியில், ஈரானால் மூடப்படும் அபாயத்தில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்து வைக்கவும் பாதுகாக்கவும் அமெரிக்காவுடன் இணைந்து பல நாடுகள் தங்கள் போர்க்கப்பல்களை அனுப்பும். ஈரானின் இராணுவத்திறன் 100% அளிக்கப்பட்டுள்ளது. ஈரான் எவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த நீர்வழிப்பாதையின் ஏதேனும் ஒன்று பகுதியில் 1 அல்லது 2 ஆளில்லா விமானங்கள் அனுப்புவதோ, ஒரு கன்னிவெடியை பதிப்பதோ அல்லது ஒரு குறுகிய தூர ஏவுகணை ஏவுவதோ ஈரானுக்கு மிகவும் எளிதானது. சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் இதில் ஒத்துழைக்கும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரான் கடற்கரை பகுதிகளில் அமெரிக்கா கடுமையான குண்டுவீச்சுகள் நடத்தும் என்றும் ஈரானிய படகுகள் மற்றும் கப்பல்கள் சுட்டு வீழ்த்தப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மற்றொரு அதிரடி நடவடிக்கையாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள முக்கிய துறைமுக பகுதியிலிருந்து மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. துபாயின் ஜேபல் அலி, அபுதாபியின் கலீஃபா மற்றும் ஃபுஜைரா துறைமுகங்கள் சட்டப்பூர்வமான இலக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வசிப்பிடங்களுக்கு இடையே அமெரிக்க இராணுவ படைகள் மறைந்திருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் அடுத்த சில மணி நேரங்களில் அங்கு தாக்குதல் நடத்தப்படலாம் எனவும் ஈரானின் டேசன் செய்தி நிறுவனம் எச்சரித்துள்ளது. போர் பதற்றம் காரணமாக இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனமான இண்டிகோ மத்திய கிழக்கின் 7 முக்கிய நகரங்களான விமான சேவைகளை மார்ச் 28 வரை ரத்து செய்துள்ளது. தோஹா, குவைத், ஷார்ஜா உள்ளிட்ட இடங்களுக்கு சேவைகள் இதில் அடங்கும். ஈரானிய எரிசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் அமெரிக்க பங்குகள் உள்ள நிறுவனங்கள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தும் எனவும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி எச்சரித்துள்ளார். லெபனானின் கடற்கரையோரம் செல்லும் சிவிலியன் லாரிகள் மீதும் ஹிஸ்புல்லா ஆயுதங்களை கடத்துவதாக கூறி இஸ்ரேல் இராணுவம் அங்குள்ள வாகனங்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது.